இந்த முக்கியமான காணொளி மூலம் உங்கள் அனைவரையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஜெய் குரு தத்தா, ஜெய் சாய்ராம். இந்த தொகுப்பிலே பாபாவுடைய குரு பூர்ணிமா நிகழ்ச்சியினுடைய அவசியத்தையும் அது கொண்டாடும் முறையையும் பற்றி நாம் இப்போது உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். குரு என்பவர் ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் அத்தியாவசியமான ஒரு பொருள். குரு அருள் இல்லைன்னா திருவருள் கிடையாது. குரு கடாட்சம் பரிபூரணம். அதுவும் ஷிரடி சாய்பாபா இந்த கலியுகத்திலே பண்ண அற்புதங்கள் ஏராளம். அவரை நாம் குருவாக பெற்றிருப்பதிலே நாம் அனைவரும் பாக்கியசாலிகள். இந்த லோகத்திலே நாம் எல்லாம் வேதங்கள் பற்றி கேள்விப்படுறோம், வேதங்களை பற்றி பேசுகிறோம். இந்த வேதங்களை தொகுத்தவர் வியாசர். ஒரு காலத்திலே வேதங்கள் வாய்மொழியாக சொல்லப்பட்டு வந்தது. ஒரு குருவாகப்பட்டவர் தன்னுடைய சிஷ்யனுக்கு வேதங்களை வாய்மொழியாக சொல்லுவார். சிஷ்யன் அதை பிரத்தியாருக்கு சொல்லுவார். காலப்போக்கில் அதை தொகுத்து வேதவியாசர் என்பவர் பெரிய ரிஷி, குரு. அவர் பிறந்த நாள் தான் இந்த குரு பூர்ணிமா, வியாச பூர்ணிமா, வியாச ஜெயந்தி என்று சொல்வார்கள். இந்த 4 வேதங்கள் மட்டுமில்லை, 18 புராணங்கள், பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கம், பிரம்மசூத்திரத்தினுடைய தொகுப்பு எல்லாம் கொடுத்தவர் தான் வியாச பகவான். அவருடைய ஜெயந்தி தான் வியாச பூர்ணிமா, குரு பூர்ணிமா, ஆஷாத பூர்ணிமா. அந்த குருவினுடைய நினைவாக தொடர்ந்து பல ஆயிரம் வருடங்களாக இந்த குரு பூர்ணிமா நடைபெற்று வருது. இந்த குரு பூர்ணிமாவிலேருந்து தான் எல்லா குருமார்களும் சத்துர்மாச விரதம் என்ற விரதத்தை 2 மாதங்கள் கடைபிடித்து அந்த இடத்திலே எல்லாருக்கும் ஆசி வழங்குவார்கள். பாபா ஒரு குரு பூர்ணிமா அன்று தன்னுடைய பக்தர்களுக்கு துவாரகாமாயில் காட்சி கொடுத்து தன்னை குருவாக ஆராதிக்கும்படி சொன்னார். எல்லாரும் அவர் ஆராதிக்கும் போது அவர் பல மடங்கு வெளிச்சத்துடன் ஒளிமயமான தேஜஸுடன் காட்சி கொடுத்தார். அதிலிருந்து ஒரு குரு பூர்ணிமா நிகழ்ச்சி பாபா பக்தர்களுக்கு மிக முக்கியமான நிகழ்ச்சியாக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஷிரடிக்கு 3 நாட்கள் நடைபெறும். இந்த மாதத்திலே 9, 10, 11 3 நாட்கள் நடைபெறும். நம்மளுடைய ஷிரடி சாய்பாபா தியான மண்டப மூலச்சத்திரத்திலே 10ஆம் தேதி அன்று குரு பூர்ணிமா நிகழ்ச்சி வைத்திருக்கிறோம். காலையிலிருந்து இரவு வரை தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது 25ஆம் ஆண்டு குரு பூர்ணிமா. 2000ஆம் ஆண்டு என்னுடைய குருநாதர் பூஜ்ய குரு அம்லு சாமசிவரா அவருடைய வழிகாட்டுதலின் பேரிலே 2000ஆம் ஆண்டு ஷிரடி சாய்பாபா சேவாசிரம் ஜவஹர் நகரிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்வு தொடர்ந்து 25 ஆண்டுகாலமாக ஒவ்வொரு வருடமும் ஆயிரக்கணக்கான பக்தர் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையும் வகையிலே இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சி காலை 6 மணிக்கு காக்கட ஆரத்தி, 7 மணிக்கு பாபா அபிஷேகம், 8 மணிக்கு பாபாவுடைய சச்சரித்திர பாராயணம், 9லிருந்து 11 மணி வரைக்கும் சாய்ராம் ராமானுஜதாசர் ஜெயராம ராமானுஜதாசருடைய நாம சங்கீர்த்தனம், 11:30 மணிக்கு சிறப்பு சத்சங்கம், 12 மணிக்கு பாபாவுடைய ஆரத்தி, சிறப்பு அன்னதானம், மீண்டும் 5 மணிக்கு பாபா பல்லக்கு ஊர்வலம், 6:30 மணிக்கு மாலை ஆரத்தி, பாபா டிஃபன், இரவு 8:30 மணிக்கு இரவு ஆரத்தி போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளை மிக விமரிசையாக நம்ம நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்து ஏறக்குறைய 50 தன்னார்வ தொண்டர்கள், பாபா தொண்டர்கள் இதை இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே சென்னை சார்ந்த மட்டுமில்லை, பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள். குருமார்களுடைய பிரதிநிதிகளும் குருமாருடைய சேவகர்களும் சந்தோஷமாக நிகழ்ச்சியை அனுபவிக்க இருக்கிறார்கள். அனைவரும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியிலே நானும் கடந்த 6 மாதமாக பல்வேறு குரு நிகழ்ச்சிகளில் குரு பூஜைகளுக்கும் குரு ஜெயந்திகளுக்கும் மாதந்தோறும் போய் கொண்டிருக்கிறேன். பல்வேறு மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய ஏறக்குறைய 50 குரு நிகழ்ச்சிகளே இந்த குரு பூஜையில் கலந்து கொண்டு நான் மகேஸ்வர பூஜையில் கலந்து கொண்டு குருநாதருடைய அருள்களை பெற்று வந்திருக்கிறேன். அதே மாதிரி ஷிரடிக்கு ஏறக்குறைய 250 முறை போயிருக்கிறேன். போய் பாபாவுடைய குரு பூர்ணிமா நிகழ்ச்சியை போன்ற நிகழ்ச்சியை கலந்து கொண்டு பக்தர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அனுபவித்து நானும் அல்லது கலந்து கொண்டிருக்கிறேன். எனவே அனைவரும் தவறாமல் இந்த 10ஆம் தேதி காலையிலிருந்து இரவு வரை உங்களுடைய தனிப்பட்ட ஒரு வேலைகளை ஒதுக்கிவிட்டு அன்றைய தினம் முக்கியமாக அன்றைக்கு குரு ஜெயந்தியில் குரு பூர்ணிமாவில் யாரெல்லாம் கலந்துக்கிறீங்களோ இந்த வருடத்தில் கலந்து கொள்ளக்கூடிய பக்தர்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ள நல்ல செய்தியை
உங்களுக்கு வீடு தேடி வரும். உங்களுடைய வேலையா, திருமண தடையா, வீடு கட்ட வேண்டியிருக்கிறதா, வறுமையா, வருமானம் இல்லையா, நோய் நொடியா, எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த குரு பூர்ணிமாவில் நீங்கள் கொடுக்கக்கூடிய விண்ணப்பம் அடுத்த குரு பூர்ணிமாவுக்குள்ளே கண்டிப்பாக பாபா நிறைவேற்றுவார், குரு தத்த மகாராஜ் நிறைவேற்றுவார் என்று சொல்லி எல்லாரும் என்னுடைய அன்பான பக்தர்களை அனைவரும் வருக வருக என்ன 10ஆம் தேதி ஜூலை மாதம் வருக வரவேற்கிறேன். சந்தோஷம். நன்றி. ஜெய் குரு தத்தா. ஜெய் சாய்ராம்.